இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவும் இங்கிலாண்டும் ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்க செகண்ட் ஆசஸ் டெஸ்ட்டோட செகண்ட் டேவோட ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க. இங்கிலாந்து வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் 334 ரன்னுக்கு ஆல் அவுட் ஆகிட்டாங்க. ஆஸ்திரேலியா பேட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணாங்க. ஓப்பனிங்கில் ஹெட்டும் வெதர்லெட்டும் ஒரு ஸ்டெடியான ஒரு ஸ்டார்ட்டை கொடுத்தாங்க. ரெண்டு பேரும் சேர்ந்து 77 ரன் பார்ட்னர்ஷிப் ஃபில் பண்ணாங்க. ஹெட் வந்து 33 ரனில் அவுட் ஆகிட்டாருங்க. அதுக்கப்புறம் மார்னஸும் வெதர்லெட்டும் ஒரு செம்மையான ஒரு பார்ட்னர்ஷிப்பை ஃபில் பண்ணாங்க. ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு 69 ரன் பார்ட்னர்ஷிப் ஆட் பண்ணாங்க. நம்ம வெதர்லெட் வந்து செம்மையாக ப்ளே பண்ணி 72 ரனில் அவுட் ஆகிட்டாரு. அதுக்கப்புறம் ஸ்மித்தும் மார்னஸும் சேர்ந்து ஒரு 50 ரன் பார்ட்னர்ஷிப் ஆட் பண்ணாங்க. மார்னஸ் வந்து 65 ரன் அடிச்சுட்டு அவருமே அவுட் ஆகிட்டாரு. அதுக்கடுத்து ஸ்மித்தும் க்ரீனும் சேர்ந்து ஒரு 95 ரன் பார்ட்னர்ஷிப் ஃபில் பண்ணாங்க. க்ரீன் வந்து 45 ரன்னும் ஸ்மித் வந்து 61 ரன்லையும் ரெண்டு பேருமே ஒரே ஓவரில் அவுட் ஆகிட்டாங்க. அதுக்கடுத்து வந்த இங்கிலீஷ் வந்து 23 ரன் அடிச்சுட்டு அவருமே அவுட் ஆகிட்டாரு. டே 2 முடிவில் ஆஸ்திரேலியா 378 ரன்னுக்கு 6 விக்கெட்டை வந்து இழந்திருக்காங்க. லீடிங் வந்து பார்த்தீங்கன்னா 44 ரன் லீடில் இருக்காங்க. கேரி வந்து 44 ரன்னும் நீசர் வந்து 15 ரன்னும் நாட் அவுட்டுங்க. டே 2வில் ஃபுல்லாகவே நம்மளோட ஆஸ்திரேலியா தான் டாமினேட் பண்ணியிருக்காங்க. வெயிட் பண்ணி தாங்க பார்க்கணும் இந்த டெஸ்ட் வந்து டே 4 வரைக்கும் போதா இல்லை டே 5 வரைக்கும் போதான்னு சொல்லி நம்ம பொறுத்திருந்து தாங்க பார்க்கணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க.